அனைவருக்கும் ஆன்லைன் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் ஏப்ரல் 3க்கான நடப்பு நிகழ்வுகள் மட்டும் இல்லாமல் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்கூல் புக் கண்டென்ட் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே சேர்த்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டெய்லி நாம ஒரு திருக்குறளை ஃபர்ஸ்ட் கொடுத்துருவோம். அது ரிலேட்டடாக இப்போ 2023-24 கேட்ட ஒரு டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்குறோம். ஏன்னா திருக்குறள் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ இன்னைக்கு என்ன திருக்குறள் அப்படின்னா, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். இப்போ ஒரு புக்கை படிச்சுட்டு அதில் சொல்லியிருக்க விஷயத்த நான் ஃபாலோ பண்ணுவேன். ஆனால் இந்த உலகத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் மாறி இருக்கும். ஸோ அப்போ அதவே தான் ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்லக்கூடாது. உலகத்தோட ஒத்து வாழ பழகிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அவர் நிறைய நூல்களை படிச்சிருந்தாலும் அறிவில்லாதவர் அப்படின்ற ஒரு சிம்பிள் அண்ட் ஸ்வீட் எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் லாஸ்ட்டில் வரும். ஃபர்ஸ்ட் கேள்வி இன்னைக்கு பார்க்கலாம். தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டுள்ள எந்த திட்டம் தற்போது கனடாவால் நடைமுறைப்படுத்தப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. அது என்ன திட்டம்னா, காலை உணவு திட்டம் தமிழ்நாட்டில் கொண்டு வந்தது. அதை கனடா இப்போ நடைமுறைப்படுத்துறாங்க. சரி, வேற என்ன திட்டங்கள் தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருக்காங்க? மகளிர் உரிமை தொகை கொண்டு வந்திருக்காங்க. இதை வேற யாராவது இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களா? டெல்லி கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காங்க. விடியல் பயணம் திட்டம், பேருந்துல மகளிர்களுக்கு இலவச பயணம் கொடுத்தாங்க. அதை கர்நாடகால சக்தி அப்படின்ற பேர்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, இந்த காலை உணவு திட்டத்தை கூட தெலங்கானா கவர்மெண்ட்டும் கொண்டுட்டு வர போறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மகப்பேறு நிதியுதவி திட்டம் இருக்கு பாத்தீங்களா, இதை மத்திய பிரதேசம் ஆகார் அனுதான் அப்படின்ற பேர்ல கொண்டுட்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து இந்த காலை உணவு திட்டம் அப்படின்றது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். 9 செப்டம்பர் 2022 அண்ணா பிறந்த தினம் அன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்களில் குறிப்பிட்ட ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி செலக்ட் பண்ணாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கப்பட்டது மதுரையில். அதுக்கப்புறம் 2023 இந்த திட்டத்தை எல்லா பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தினாங்க. ஆரம்ப பள்ளிகள் 1லேருந்து 5வது வரைக்கும் இருக்கக்கூடிய பள்ளி குழந்தைகள் இதன் மூலமாக பயன்படுத்துகிறாங்க. இந்த திட்டத்தை முதல்ல இந்தியாவில் கொண்டுட்டு வந்தது தமிழ்நாடு அரசு தான். சரிங்களா? சரி, இந்த திட்டம் இப்போ என்ன நிலைமையில இருக்குது? 31,000 பள்ளிகளில் செயல்படுது. 17 லட்சம் குழந்தைகள் பயன்படுறாங்க. ஸோ இதை கனடாவும் ஃபாலோ பண்ண போறேன்னு சொன்னாங்களா, அதை யார் சொல்லியிருக்காங்க? அவங்க நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவே சொல்லியிருக்காரு. ஸோ இதில் என்ன அறிமுகப்படுத்த போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பள்ளி குழந்தைகளுக்கான தேசிய உணவு திட்டம் அப்படின்றத அவங்க அறிமுகப்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. சரி, இந்த உணவு திட்டங்கள் சார்ந்து ஸ்கூல் புக் கண்டென்ட்ல நம்ம என்ன இருக்குன்னு பார்க்கலாம். தமிழ்நாட்டில் சில ஊட்டச்சத்து திட்டங்கள். இப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஊட்டச்சத்து உணவு திட்டம், அதில் கிராமப்புறங்களில் எப்போ கொண்டு வந்தது? 1982. நகர்ப்புற பகுதியில் 1984 கொண்டு வந்திருக்காங்க. ஓய்வூதியதாரர்களுக்கு 1983. அதுக்கப்புறம் கர்ப்பிணி பெண்களுக்கு 1995 முதல் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து ஐசிடிஎஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதை எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1991. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1980 ஆரம்பிக்கப்பட்டது. இந்த மதிய உணவு திட்டம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல பார்ப்போம். அப்பயே நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்க. மதிய உணவு திட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆண்டு என்னது அப்படின்னா 1920. மேக் இன் இந்தியா திட்டம் 2014. தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் 1971. முதியோர் ஓய்வு திட்டம் 1983. இந்த மதிய உணவு திட்டம் 1920 ஏன் அப்படின்னா, இது நீதி கட்சி சர் பிட்டி தியாகராயர் அவர் சவுசன் ரைட்ஸ் ஏரியாவில் ஃபர்ஸ்ட் இந்த மதிய உணவு திட்டத்தை சோதனை முயற்சியில் கொண்டு வந்திருப்பாரு. சுதந்திரத்துக்கு பின்னாடி கொண்டு வந்தது யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். காமராஜர் 1955 கொண்டு வந்திருப்பாரு. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாமா? இந்தியாவில் 2023-24 நிதியாண்டில் எந்த வரிக்கான வரி வசூல் 11.7% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா, இது எல்லாருக்குமே தெரியும். சரக்கு மற்றும் சேவை வரி அப்படின்றத அதிகரிச்சிருக்கு. சரி, சுங்க வரி எதுக்காக வச்சிருக்கோம்? சுங்க வரி அப்படின்றத நம்ம பாகிஸ்தானுக்கு 200% இன்க்ரீஸ் பண்ணி விட்டோம். எப்போ? இந்த புல்வாமா அட்டாக் அப்புறம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி விட்டோம். ஸோ அதனால இறக்குமதி பண்ணால் 200% வரி அதிகமாக அவங்க கட்டுற மாதிரி ஆயிடுச்சு. சரி, அதை இவங்க இப்போ ரிக்வஸ்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, பாகிஸ்தான் அந்த சுங்க வரியை இது பண்ண சொல்லி கேட்குறாங்க. நம்ம இன்னும் முடிவு சொல்லலை. சரி, அடுத்து வருமான வரி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வருமான வரி அதிகமாக கட்டக்கூடிய நபர்கள் இருக்கக்கூடிய மாநிலம் அப்படின்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிரா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அடுத்து சொத்து வரி அப்படின்னா இதை எதுக்காக வச்சிருக்கோம்? தமிழ்நாடு அரசு 150% சொத்து வரியை என்ன பண்ணியிருக்காங்க? உயர்த்தி இருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக வச்சிருக்கோம். சரி, அடுத்து இந்த சரக்கு மற்றும் சேவை வரி பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, இது எப்போ கொண்டு வரப்பட்டது? ஜூலை 1, 2017. ஸோ இது ஒரு முறையாக்கப்பட்ட மறைமுக வரி. ஸோ இது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொன்னால் 11.7%. அதாவது முதல்ல எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னா 2023-24 20.1 லட்சம் கோடி வந்திருக்கு. சரிங்களா? 2022 விட இது எவ்வளவு? 11%, 11.7% அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. மாதாந்திர சராசரி ஜிஎஸ்டி வசூல் எவ்வளவு இருக்கா? ரூபாய் 1,68,000 லட்சம் கோடி அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் இதுதான் வரலாற்றிலேயே 2வது அதிகமான மாத வசூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னது அப்படின்னா, இந்த 1.78 லட்சம் கோடி மாதம் மார்ச் மாதம் 2024 இதுதான் என்னது அப்படின்னா 2வது அதிகமான மாத வசூல் அப்படின்னு சொல்றாங்க. இது போன வருஷம் ஏப்ரல்ல பாத்தீங்கன்னா 1.8 லட்சம் கோடி. அதுதான் என்னது அதிகபட்சமா இருக்கு. இந்த வரி அதிகரிப்பிற்கு காரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, உள்நாட்டு பரிவர்த்தனையிலிருந்து ஜிஎஸ்டி வரி வசூல் அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த ஜிஎஸ்டி சார்ந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும், மொத்தம் 3 ஜிஎஸ்டியா பிரிப்போம். அதாவது எஸ்ஜிஎஸ்டி அப்படின்றது என்னது? மாநில பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி. அடுத்து இந்த மாநிலத்திற்குள்ளேயே என்னது
சென்ட்ரல் ஜிஎஸ்டி அப்படின்னு பிரிக்கிறோம். அடுத்து வந்து இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி, மாநிலங்களுக்கு இடையே அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். இதில் மொத்தம் எத்தனை ஸ்லாப் இருக்குது அப்படின்னு பார்ப்பீங்க. 5%, 12%, 18%, 28% இருக்கு அப்படின்றது. அது எந்தெந்த பொருட்களுக்கு என்ன விகிதம் வருது அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். சரி, இதில் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துருவோம். மத்திய அரசின் வரி வருவாய் இதில் அடங்கும் அப்படின்னு சொல்றாங்க. எது அப்படின்னா தனிநபர் வருமான வரி அடங்கும், நிறுவனங்களின் வருவாய் மீதான வரிகளும் அடங்கும், சரக்கு வரிகள் அல்லது பொருட்கள் மற்றும் சேவைகள் மீதான வரிகள் இதுவும் அடங்கும். ஸோ அப்போ அனைத்துமே இதுக்குள்ள தான் வரும். சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஸ்கோர்ஸ் 2.0 என்னும் குறைகள் நிவர்த்தி செய்யும் அமைப்பு எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா செபியுடன் தொடர்புடையது. செபி எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். 1988 ஆரம்பிக்கப்பட்டு இதற்கு சட்ட அந்தஸ்து 1992 கிடைச்சிருக்கும். சரி, அடுத்து வந்து IRDA அப்படின்றது எதுக்காக வச்சிருக்கோம். பீமசுகம் அப்படின்ற ஒரு ஆன்லைன் காப்பீடு வசதியை கொண்டு வந்திருக்காங்க. இடைத்தரகர்களோட அந்த இதை நீக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ட்ராய் அப்படின்றது தெரியும் எல்லாமே, இந்த தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஆரம்பிக்கப்பட்ட வருடம் வந்து என்னது 1999. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றது அவங்களும் பார்த்தோம் அப்படின்னா சி விஜில் அப்படின்னு ஒரு ஆப் இப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது சார்ந்து நம்ம ப்ரீவியஸாக கரண்ட் அஃபேர்ஸில் அடிக்கடி பார்த்துருந்தோம். சரி, அடுத்து வந்து இந்த ஸ்கோர்ஸ் 2.0 அப்படின்றது என்னது, ஒரு கம்ப்ளைண்ட் ரெஸ்ட்ரசல் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. அறிமுகப்படுத்தியது யாரு, செபி அப்படின்றத பார்த்துட்டோம். அதோட தற்போதைய தலைவர் யாரு, மாதவி பூரி பூச். இவங்க தான் என்னது செபியின் முதல் பெண் தலைவர் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். சரிங்களா. இந்த ஸ்கோர்ஸ் அப்படின்றது 2.0. அப்போ இதுக்கு முன்னாடி ஸ்கோர்ஸ் அப்படின்றது எப்போ கொண்டு வந்தாங்க, 2011 கொண்டு வந்தாங்க. இதோட நோக்கம் என்னதுன்னா இணைய அடிப்படையில் மையப்படுத்தப்பட்ட குறைகளை நிவர்த்தி செய்யும் அமைப்பாக செயல்படுது. முதலீட்டாளர்கள் அவங்களோட புகார்களை பதிவு செய்ய இயலும் இதன் மூலமா. சரிங்களா. ஸோ இப்போ என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க இந்த 2.0 அப்படின்னா, இது வந்து என்னது ஒரு 21 நாட்களில் நம்ம இதுக்கு தீர்வு கண்டுருவோம். ஒரு குறை சொல்றீங்க அப்படின்னா அதை சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணுவோம். தாமதமான சம்பந்தப்பட்ட ஒழுங்கு நிறுவனத்திற்கு அதை அனுப்பி வைக்கிறது. அதுக்கப்புறம் KYC பதிவு முகமையின் தரவுத்தளத்தோட இதை இணைச்சிருக்காங்க. ஸோ இதுதான் என்னது அப்படின்னா லேட்டஸ்டா அப்டேட் பண்ணி ஸ்கோர்ஸ் 2.0 அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. சரி, இப்போ இது வந்து என்னது அப்படின்னா நம்ம இந்த ஸ்டாக் மார்க்கெட் அதை பற்றி பார்க்குறோமா, அதனால கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த கேபிட்டல் மார்க்கெட்னா அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ நாம கடை வாங்குறோம்னா நம்ம தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்குறோம், இல்லை பேங்க்ட்ட வாங்குறோம், இப்படி வாங்குறோம். ஸோ இப்போ கவர்மெண்ட்டுக்கு பணம் வேணும் அப்படின்னா கவர்மெண்ட் என்ன பண்ணும், கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே பாருங்களேன், இந்த கடன் பத்திரங்கள் அப்படின்றத இஷ்யூ பண்ணுவாங்க. அதன் மூலமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கடன் வாங்கி அதுக்கு வட்டியோட திருப்பி நீண்ட கால அடிப்படையில் வாங்குவாங்க. சரிங்களா. ஒரு 30 வருஷம் அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க. கம்மியான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கும். சரிங்களா. ஆனால் கவர்மெண்ட்ன்றதுனால பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் நம்பி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா. ஸோ அந்த மாதிரி இப்போ நிறைய வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. நிறைய இதர கடன் சாதனங்களும் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. ஸோ அப்போ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சிம்பிளாக நான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக இந்த கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்றது என்னன்னு சொல்லியிருக்கேன். அடுத்து இந்த பங்குச்சந்தை சார்ந்த ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துறோம். டேஷ் நிறுவனமானது பெண் இயக்குநர்களை நியமிக்காத கம்பெனிகளுக்கு அபராதம் விதித்துள்ளது அப்படின்னா PSE, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாம். 12B பாண்ட்ஸ் குரூப் என்னும் வான்பொருள் எந்த வகையை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து என்னது அப்படின்னா ஒரு வால் நட்சத்திரம். சரி, அப்போ சிறுகோள் அப்படின்னு எதுக்காக வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம 2005X296 அப்படின்ற ஒரு சிறுகோளுக்கு இந்திய விஞ்ஞானியான ஜெயந்த் மூர்த்தியோட பேர் வச்சிருக்காங்க. அவர் வந்து நாசால ஒர்க் பண்ணியிருந்தாரு. ஸோ அதுக்காக இதை ரிவைஸ் பண்ணுறதுக்காக வச்சிருக்கோம். அடுத்து வந்து செயற்கைக்கோள் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்போசாட் அப்படின்ற ஒரு செயற்கைக்கோளை பற்றி பார்த்தோம். சரிங்களா. இஸ்ரோ வந்து விண்வெளி கழிவுகளை அகற்றுவதற்காக கொண்டு வந்தது. அடுத்து நம்ம கோள்கள் அப்படின்னு பார்த்தோம்னா துணைக்கோள்களில் நம்ம நிலால போய் என்ன பண்ணுச்சு, சந்திரயான் 3 இறங்குச்சு. அந்த இடத்துக்கு பேர் வந்து சிவசக்தி அப்படின்னு இந்தியா சொல்லியிருந்துச்சு. அதை இப்போ தான் என்ன பண்ணியிருக்காங்க, சர்வதேச அந்த அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் வந்து இப்போ தான் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரி, இந்த 12B பாண்ட்ஸ் குரூப்ஸ் அதை பற்றி சில விஷயங்களை பார்ப்போம். இது வந்து பூமியை நெருங்க உள்ள ஒரு வால் நட்சத்திரம். 70 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தோன்றும். சரிங்களா. இந்த வால் நட்சத்திரம் அப்படின்னா என்னன்னு ஸ்கூல் புக் கண்ணன் வரையில நம்ம தெளிவாக பார்ப்போம். ஸோ இதோட தோற்றம் என்னது அப்படின்னா 30 கிலோமீட்டர் நீள மையப்பகுதி கொண்டதாக இருக்கு. தொலைநோக்கியில் தற்போது தென்பட்டிருக்கு. தென்படும் இடம் என்னது அப்படின்னா மேற்கு அடிவானத்தில் தென்படுது. ஸோ இதற்கு முன்பு தென்பட்டவை அப்படின்னு பார்த்தோம்னா 1385 சைனா, 1457 இத்தாலியில். ஸோ 2024க்கு பின்னாடி 2095 தென்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பூமியை நெருங்கக்கூடிய மாதம் வந்து என்னது 2024 ஜூன்ல நெருங்குது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ வால் நட்சத்திரம் அதாவது இங்கிலீஷ்ல காமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுனா என்ன அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து கிரேக்க மொழி சொல்.
அஸ்டர் கோமட்டிஸ் அப்படின்ற மூலச்சொல்ல இருந்து எடுத்திருக்காங்க. நீல முடியுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து சிறு சிறு பனிப்பொருட்கள் மற்றும் எரிக்கற்களின் துகள்களால் ஆனவை அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு ஒழுங்கற்ற சுற்றுப்பாதையில சூரியனை சுற்றி வரும். சரிங்களா? சில நேரங்கள்ல சூரியனுக்கு மிக அருகில இருக்கும், சில நேரங்கள்ல சூரியனுக்கு வெகு தொலைவிலும் காணப்படும். பெரிஹீலியன், அபிஹீலியன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? இதுல ரொம்ப ஃபேமஸானது ஹேலி வால் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. 76 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கரெக்டா வந்துடும். ஸோ இந்த வால் நட்சத்திரம் கடைசியா 1986 ஆண்டு தோன்றியது. அடுத்து வந்து எப்போ வருமா? 2061 ஆண்டு ஜூலை 28 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இது ரிலேட்டடா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ப்போம். செரஸ் என்பது ஒரு அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ரொம்ப சிம்பிள் பாத்தீங்களா? ஆஸ்டெராய்ட், சிறுகோள் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ இதே மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க. அதனால அந்த பேரவாது ஞாபகம் வச்சுக்கிட்டா அது என்ன அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்திய விமானப்படையின் ககன் சக்தி 2024 என்னும் பயிற்சி எங்கு நடைபெறுகிறது அப்படின்னு கேட்காங்க. இதுக்கு சரியான பதில் என்னது? பொக்ரான். அங்கதான் நடைபெறுது. பொக்ரான் எங்க இருக்கு அப்படின்னா ராஜஸ்தான். ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய இன்னொரு இடம் தான் மகாஜன். இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா தர்ம கார்டியன் அப்படின்ற பேர்ல இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையான கூட்டு ராணுவ பயிற்சி நடந்துச்சு. அடுத்து வந்து சிங்கப்பூர் எதுக்காக வச்சிருக்கோம் அப்படின்னா சிங்கப்பூர்ல ஒரு வான் சாகச பயிற்சி நடந்துச்சு. அதுல இந்தியாவை சேர்ந்த சாரங் ஹெலிகாப்டர் டிஸ்பிளே டீம் கலந்துக்கிட்டாங்க. அதை ரிவைஸ் பண்றதுக்காக வச்சிருக்கோம். அடுத்து சூரிய கிரண் அப்படின்னு சொல்லிட்டு அகமதாபாத்ல வேர்ல்டு கப் ஃபைனல் அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஒரு சாகச பயிற்சி நிகழ்த்தினாங்க. அதை ரிவைஸ் பண்றதுக்காக தான் அகமதாபாத் வச்சிருக்கோம். சரி, இந்த ககன் சக்தி பயிற்சி அப்படின்றது நடைபெறும் காலம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் 1 முதல் 10 அது வரைக்கும் நடக்குது. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும். இதோட நோக்கம் என்னது? விமானப்படையின் பல்வேறு களங்களில் சினர்ஜியை அடைவது. சினர்ஜி அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிளா சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. இப்ப 2 பேர் சேர்ந்து ஒரு வேலையை பார்க்குறோம் அப்படின்னா நான் வந்து ஒரு 20 கிலோவை தூக்குவேன், இன்னொருத்தர் ஒரு 20 கிலோவை தூக்குவார். ஆனா 2 பேர் சேர்ந்து வேலை பார்த்தோம்னா ஒரு 50-60 கிலோவை தூக்கலாம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் சினர்ஜி. அதாவது இண்டிவிஜுவலா பார்த்தோம்னா மொத்தமா 40 கிலோ தான் தூக்கி இருப்போம். ஆனா 2 பேரும் கம்பைன் பண்ணா 60 கிலோ அல்லது 50 கிலோ கூட தூக்கலாம் அப்படின்னா நம்ம எனர்ஜி என்னவாகுது? கம்பைன்டு எனர்ஜி வந்து கூட வருது. அதுக்கு பேர் தான் சினர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். சரி, இதுல உள்ளடக்கியவை அப்படின்னு பார்த்தோம்னா மேற்கு மற்றும் வடக்கு முனைகள். கடைசியாக நடைபெற்றது எப்ப? 2018. இதுல சோதிக்க முயல்வது என்னது அப்படின்னா சீனா மற்றும் பாகிஸ்தான் இருமுனை போருக்கான IAF ஓட தயார் நிலையை சோதிச்சு பாக்குறாங்க. சரி, இந்த ஏர்ஃபோர்ஸ் சம்பந்தமா ஸ்கூல் புக் கண்டென்ட் ஒன்று பார்த்துருவோம். சரிங்களா? ஃபீல்டு மார்ஷல் அப்படின்னு ஒரு போஸ்டிங் இருக்கு. இது வந்து 5 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட ஒரு பொது அதிகாரி பதவி, இந்திய ராணுவத்தின் உயர்ந்த பதவி. இதோட முதல் ஃபீல்டு மார்ஷல் யாரு அப்படின்னா சாம் மானக்ஷா. சரிங்களா? அடுத்து வந்து KM கரியப்பா, இவர் தான் என்னது 2வது ஃபீல்டு மார்ஷல். இந்திய விமானப்படையிலிருந்து யாராவது ஃபீல்டு மார்ஷல் ஆயிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே ஒருத்தவர் தான் இருக்காரு. அவர் யாரு அப்படின்னா அர்ஜுன் சிங். அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இது ரிலேட்டடாக ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ப்போம். இந்தியாவின் ஜோத்பூர் நகரில் நடத்தப்பட்ட கருடா வி, அதாவது கருடா 5-ஆ வியா அப்படின்றது அவங்க குழப்பத்தில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எனும் இருதரப்பு வான்வழி பயிற்சியில் கலந்து கொண்ட நாடுகள் எது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியா மற்றும் பிரான்ஸ். சரி, அடுத்த 6வது கேள்வி பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 125 ஆண்டுகளாக செயல்படும் சூரிய இயற்பியல் ஆய்வகம் எங்குள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான பதில் கொடைக்கானல். சரி, குலசேகரப்பட்டினம் அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும். இஸ்ரோவோட 2வது ஏவுதளம் அப்படின்றத இங்க கொண்டுட்டு வந்திருக்காங்க. ரோஹிணி சவுண்டிங் ராக்கெட் RH-200 இப்பதான் சமீபத்தில் இங்க சோதனை பண்ணி பார்த்தாங்க. மகேந்திரகிரி எல்லாருக்குமே தெரியும். கிரையோஜெனிக் இன்ஜின் சோதனை மையம் இங்க தான் அமைஞ்சிருக்கு. கிண்டி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன ஞாபகம் வரும்? பிர்லா கோளரங்கம் ஞாபகம் வரும். சரி, அடுத்து கொடைக்கானல் இந்த சோலார் அப்சர்வேட்டரி அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பழனி மலையில இருக்கு. ஸோ பழனி மலை சார்ந்து ஸ்கூல் புக் கண்டன் பார்க்கல, இன்னும் தெளிவாக சொல்றேன். ஸோ இதோட தொடக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா 1893 ஆகஸ்ட். ஆனால் முறையான தொடக்கம்ன்றது 1901 அப்படின்னு சொல்றாங்க. இங்க என்ன ஆய்வு செய்யறாங்க அப்படின்னா இந்த சூரிய புள்ளிகள் மற்றும் சூரிய கதிர்வீச்சுகள் சார்ந்து ஆய்வு செய்யறாங்க. இங்க இருந்த ஒரு பிரபலமான தொலைநோக்கி என்னது அப்படின்னா பாவ்நகர் மகாராஜா பெயரிலானது. இதோட பயன்பாடு என்னதுன்னா சூரிய ஒளிப்படங்களை படம் பிடிப்பது. இது வரைக்கும் பார்த்தோம்னா 1.48 லட்சம் படங்கள் பிடிச்சிருக்கு. இதுல இப்ப முன்னேற்றம் வாய்ந்த ஆய்வுகள் ஏதாவது செய்யப்படுதா அப்படின்னா செய்யறாங்க. காஸ்மிக் கதிர்கள், வானொலி வானியல், அயனோஸ்பிரிக் இயற்பியல், நட்சத்திர இயற்பியல், இது மாதிரி முன்னேற்றம் வாய்ந்த ஆய்வுகளும் இங்க நடந்துகிட்டு இருக்கு. சரி, இந்த பழனி மலை சார்ந்து நான் ஸ்கூல் புக் சொல்றேன்னு சொன்னேன். இந்த பழனி மலை அப்படின்றது என்னது? மேற்கு தொடர்ச்சி மலையோட கிழக்கு பகுதி. இந்த மேற்கு பகுதியை தவிர மற்ற எல்லாமே பழனி மலையில மேற்கு பகுதியை தவிர எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கு. இந்த பழனி மலையில உயர்ந்த சிகரம் என்னது அப்படின்னா வந்தராவ். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2வது உயர்ந்த சிகரம் வந்து என்னது அப்படின்னா வேம்படி சோலை. சரிங்களா? ஸோ மலைவாழிடமான கொடைக்கானல் பழனி மலையின் தென் மத்திய பகுதியில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எல்லாமே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துருவோம். சூரியன் தற்போது கீழ்கண்டவற்றுள் எந்த நிலையில் இருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம சொல்லுவோம்ல பிளாக் ஹோலா, ஒயிட் வார்ஃப், வெண்குருமீனா அப்படின்னா இப்போ நம்ம இது என்ன வரிசையில் இருக்கு அப்படின்னா முக்கிய வரிசை விண்மீன். ஸோ இது வந்து சயின்ஸ்ல அப்படியே அது கடைசி நிலை தான் என்னது? கருங்குழி பிளாக் ஹோலா மாறிச்சுன்னா அது அழிய போகுது அப்படின்னு அர்த்தம். நம்ம இப்போ எந்த இடத்துல தான் எந்த ஸ்டேஜில் இருக்கோம்? மெயின் சீக்வன்ஸ் ஸ்டாராக தான் இருக்கும். சரி, அடுத்து 7வது கேள்வி பாருங்க. உச்சநீதிமன்றம் எந்த மாநிலம் கூடுதல் கடன் வாங்குவதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளது அப்படின்னா கேரளா.
கேரளா வந்து கூடுதலாக கடன் வாங்க முடியாது, கூடாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஏற்கனவே மத்திய அரசு சொல்லியிருந்துச்சு, அதை எதிர்த்து தான் இவங்க உச்சநீதிமன்றம் போயிருந்தாங்க. சரி, அடுத்து அஸ்ஸாம் அப்படின்றது எதுக்காக வச்சிருக்கோம்? அஸ்ஸாம் தான் இருக்கிறதுலையே இந்த கடன் வந்து குறைவா வச்சிருக்கிற மாநிலம். இந்த தமிழ்நாடு, பஞ்சாப்லாம் பார்த்தீங்கன்னா கடன் அதிகமாக வச்சிருக்கக்கூடிய மாநிலங்கள். சரிங்களா? சரி, அந்த கேரளாவுக்கும் உச்சநீதிமன்றத்துக்கு இடையில என்ன பிரச்சனை அப்படின்னா, இதுதான் சொன்னேன், மத்திய அரசு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு கேரளாவை சொன்னாங்க. இவங்க எங்க கொண்டுட்டு போறாங்க? உச்சநீதிமன்றம் கொண்டு போறாங்க. இப்போ உச்சநீதிமன்றம் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்றுறாங்க. அரசியல் சாசன அமர்வுனா குறைந்தபட்சம் 5 நீதிபதிகள் இருப்பாங்க. இதை ஆராயக்கூடிய சரத்து அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 293. ஏன்னா அதுதான் மாநிலங்கள் கடன் வாங்குவது தொடர்பாக இருக்கக்கூடிய சரத்து. ஸோ தற்போது வரை கேரளாவிற்கு மத்திய அரசு என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா 13,608 கோடி. அது பத்தல, எங்களுக்கு இன்னும் காசு வேணும், நாங்கள் கடை வாங்கிக்கிறோம்னு சொல்றாங்க. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேணான்னு சொல்லிருச்சு. அதே மாதிரி உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, நீங்க தவறான நிர்வாகத்தினால தான் இப்படி ஆயிடுச்சு, அதனால நீங்க இனிமே கூடுதலாக கடன் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஸ்கூல் புக் கடன் ஒன்று பார்ப்போம். இந்த கடன் சார்ந்து ஒன்று பார்ப்போம். வெளிநாட்டு கடன் ஜூன் 2018 நிலவரப்படி. ஸோ இதை கேட்பாங்களா தரனா, ஸ்கூல் புக்கில் இருக்கிறதுனால கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கடன் சதவீதம் அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்கா தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. சரிங்களா? 98%. இந்தியா பார்த்தோம்னா எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னா 22வது இடத்துல இருக்கு. உள்நாட்டு உற்பத்தியில் இந்தியாவோட கடன் எவ்வளவு? 20% தான். சரிங்களா? சரி, அடுத்து இது ரிலேட்டடாக ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ப்போம். பின்வரும் எந்த சட்டத்தின் மூலம் மாநில அரசுகள் மத்திய அரசின் ஒப்புதலோடு வெளிநாடுகளிலிருந்து கடன் பெற முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய அரசு சட்டம் 1935. சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாம். ரியல் எஸ்டேட் சட்டம் 2016 தற்போது எந்த அமைச்சகத்தால் மதிப்பாய்வு செய்யப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான பதில் என்னது அப்படின்னா வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற அமைச்சகத்தால். சரி, கலாச்சார அமைச்சகம் நேற்று தான் பார்த்தோம். என்னது? லலித் கலா அகாடமி அதில் இருக்கக்கூடிய தலைவருக்கு வந்து என்னது நிர்வாக அதிகாரங்கள்ல அவருக்கு சில பவர்ஸை குறைச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து உள்துறை அமைச்சகம் சார்ந்து என்ன பார்த்தோம்? அவங்க வந்து இந்த புதிய இந்திய தண்டனை சட்டம் ஜூலை 1, 2024 இருந்து அமல்படுத்த போறோம்னு சொல்லியிருக்காங்க. விவசாயம் சார்ந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா விவசாயிகள் டெல்லியில போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன காரணத்துக்காக போராடுறாங்க அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. குறைந்தபட்ச ஆதரவு விலை கேட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 22 அந்த தானியங்களுக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த சட்ட மதிப்பாய்வோட நோக்கம் என்ன? இதுல வெளிப்படைத்தன்மை, தகவல் பரப்புதல், குறைகளை நிவர்த்தி செய்தல் போன்ற இந்த காரணங்களுக்காக இந்த சட்ட மதிப்பாய்வு கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டம் வந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி. சரிங்களா? இந்த சட்டத்தோட நோக்கம் என்னது? ரியல் எஸ்டேட் துறையை ஒழுங்குபடுத்துவது, மேம்படுத்துவது. இதுல கொண்டு வந்தாங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் அமைப்பாங்க. இதுல ஒழுங்குபடுத்தப்படவை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கட்டாய பதிவு முறை, விரைவான தகராறு நீக்கம், அதுக்கப்புறம் புகார்களை பெறுதல். இப்ப தவறா விளம்பரம் பண்ணாங்கன்னா 5% அபராதம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த ரியல் எஸ்டேட் சார்ந்து ஏதாவது சட்டம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கூல் புக் கண்ணன்ல இருக்கு. அது வந்து இந்த கருப்பு பணத்தை கட்டுப்படுத்த சமீபத்திய சட்ட முயற்சிகள் அப்படின்றது கீழே வருது. இங்க 10வது பாயிண்ட் பாருங்க, ரியல் எஸ்டேட் சட்டம் 2016 அப்படின்றது புக்லேயே இருக்கு. சரிங்களா? ஸோ இதுல இருக்க நிறைய சட்டங்கள் கருப்பு பணத்தை நீக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுல இங்க பாத்தீங்கன்னா பண மோசடி சட்டம் 2022 இருக்கு. செந்தில் பாலாஜி அமைச்சரை கைது பண்ணது இந்த சட்டத்தின் அடிப்படையில தான். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயங்களையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கலாம். சரி, அடுத்து வந்து தமிழகத்தின் தலைமை தணிக்கை இயக்குனர் நியமிச்சிருக்காங்க. யாரா அப்படின்னா GK அருணை நியமிச்சிருக்காங்க. காங்கோவின் முதல் பெண் பிரதமராக ஒருத்தவங்களை தேர்வு செஞ்சிருக்காங்க. ஜுடித் சுமின்வா டுலுகா அப்படின்றவங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. 33 ஆண்டுகள் ராஜ்யசபாவின் உறுப்பினராக திகழ்ந்தவர் மன்மோகன் சிங். அவர் இப்ப அவரோட பதவிக்காலம் முடிஞ்சிருக்கு, அதனால அவரை பத்தி பார்க்கிறோம். சரிங்களா? மன்மோகன் சிங் வந்து 1991 LPG கொண்டு வரையில இவர் தான் என்ன பண்ணியிருப்பாரு? நிதியமைச்சராக இருந்திருப்பாரு. மித் வெர்சஸ் ரியாலிட்டி ரெஜிஸ்டர் அப்படின்றத தேர்தல் தகவல்கள் சரிபார்ப்பு வலைதளம் அப்படின்ற பேர்ல இந்திய தேர்தல் ஆணையம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொண்டு வந்திருக்காங்க. சரி, இது ரிலேட்டடா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ப்போம். அரசியல் சார்ந்து தேர்தல் சார்ந்து ஒன்று பார்த்துருவோம். பதிவுரிமை பெற்ற ஒரு அரசியல் கட்சி பல கோஷ்டிகளாக உடைபடும் போது ஏதோ ஒரு கோஷ்டியை மட்டும் பதிவுரிமை பெற்ற கட்சியாக அங்கீகரிக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார்கிட்ட இருக்கு? இந்திய தேர்தல் ஆணையத்துல தான் இருக்கு. சரி, இந்த பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் எதுக்காக? காங்கோல ஃபர்ஸ்ட் பிரதமராக ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்திருக்காங்களா, அதனால பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் கொள்கை கீழ்கண்டவற்றுள் எதில் கவனம் செலுத்துகிறது அப்படின்றத பார்க்குறோம். இதுல வந்து வறுமை ஒழிப்பு, சிறிய அளவில் கடன் வழங்குதல், பெண்கள் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு, இது மூணுலையுமே என்ன பண்ணுது? இந்த பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் கொள்கை கவனம் செலுத்துகிறது. சரி, அடுத்து கடைசி கொஸ்டின். சர்வதேச செஸ் சம்மேளனத்தின் கேண்டிடேட் செஸ் போட்டியில் முதல் முறையாக பங்கேற்கும் உடன் பிறந்தவர்கள் யார் அப்படின்னா பிரக்யானந்தாவும் வைசாலியும் தான். சரி, இதுல மீதி ஆப்ஷன் எதுக்காக வச்சிருக்கோம்? இவங்களுமே என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த சர்வதேச செஸ் சம்மேளனத்தின் கேண்டிடேட் செஸ் போட்டியில கலந்துக்கிற போறாங்க. இது போக குகேஷும் என்ன பண்றாரு அப்படின்னா கலந்துக்கிறாரு. மொத்தம் 5 பேர் இந்தியாவில இருந்து கலந்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுகளுக்கு பின்னாடி 5 பேர் ஒரே நாட்டில இருந்து பங்கேற்பது இதுதான் முதல் முறை.
இதுல வந்து 2 பேர் பெண்கள், கொனேரு ஹம்பியும் ஆர் வைஷாலியும் பெண்கள் அப்படின்றத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கலாம். சரி, இது ரிலேட்டடா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ப்போம். 44வது சதுரங்க ஒலிம்பியாட் சென்னையில் 2022ல எப்ப நடந்துச்சு அப்படின்னு கேட்கறாங்க. டேட்டை கேட்கறாங்க. ஜூலை 28ல இருந்து ஆகஸ்ட் 10. நல்லா பாருங்க, டேட்டோட கேட்கறாங்க. சரி, நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு திருக்குறள் பார்த்தோம் பார்த்தீங்களா, அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா பார்த்துருவோம். இது இப்ப லேட்டஸ்டா நடந்த எக்ஸாம்ல கேட்டது. பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னா, உலகியலோடு வாழாதவர்களை, அதாவது உலகத்தோடு ஒட்டி ஒழுகாதவர்களை என்ன சொல்றாங்க அப்படின்னா பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு திருவள்ளுவர். சரி, இப்போ குயிக்கா ஒரு ரிவிஷன் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் கேள்வி, தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டுள்ள எந்த திட்டம் தற்போது கனடாவில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது அப்படின்னா காலை உணவு திட்டம். அடுத்து இரண்டாவது கேள்வி, இந்தியாவில் 2023-24 நிதியாண்டில் எந்த வரிக்கான வசூல் 11.7% அதிகரிச்சது அப்படின்னா சரக்கு மற்றும் சேவை வரி, ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கோர்ஸ் 2.0 என்னும் குறைகள் நிவர்த்தி செய்யும் அமைப்பு எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா செபியோட தொடர்புடையது. 12B பான்ஸ் ப்ரூக்ஸ் என்னும் வான்பொருள் எந்த வகையை சார்ந்தது? வால் நட்சத்திரம். இந்திய விமானப்படையின் ககன் சக்தி 2024 என்னும் பயிற்சி எங்கு நடைபெறுகிறது அப்படின்னா பொக்ரான்ல நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் 125 ஆண்டுகளாக செயல்படும் சூரிய இயற்பியல் ஆய்வகம் எங்கு உள்ளது அப்படின்னா கொடைக்கானல்ல இருக்கு. உச்சநீதிமன்றம் எந்த மாநிலம் கூடுதல் கடன் வாங்குவதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளது அப்படின்னா கேரளா. ரியல் எஸ்டேட் சட்டம் 2016 தற்போது எந்த அமைச்சகத்தால் மதிப்பாய்வு செய்யப்படுகிறது அப்படின்னா வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புறத்துறை அமைச்சகத்தால். தமிழகத்தின் தலைமை தணிக்கை இயக்குனர் அப்படின்றது ஜி.கே. அருணை நியமிச்சிருக்காங்க. காங்கோவின் முதல் பெண் பிரதமரா ஜுடித் சுமின்வா டூலுகா அவங்கள தேர்ந்தெடுத்திருக்காங்க. 33 ஆண்டுகள் ராஜ்யசபாவின் உறுப்பினராக திகழ்ந்தவருக்கு இப்ப பதவிக்காலம் முடிஞ்சிருக்கு. அவர் யாருன்னா மன்மோகன் சிங். மித் வெர்சஸ் ரியாலிட்டி ரெஜிஸ்டர் அப்படின்றது தேர்தல் தகவல்கள் சரிபார்ப்பு வலைதளம். சர்வதேச செஸ் சம்மேளனத்தின் கேண்டிடேட் செஸ் போட்டியில் முதல் முறையாக பங்கேற்கும் உடன் பிறந்தவர்கள் யாருன்னா பிரக்யானந்தாவும் வைஷாலியும். இதோட இன்னைக்கு நாளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ், அது ரிலேட்டடா புக் கண்டென்ட், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதுக்கப்புறம் குயிக்கா ஒரு ரிவிஷனும் பார்த்துட்டோம். அது போக ஒரு திருக்குறளும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பார்த்துருக்கோம். இதற்கு பின்னாடி நிறைய உழைப்பு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும் தான் இந்த மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸ் செஷனை நம்மளால கொண்டுட்டு போக முடியும். அப்படின்றதுனால மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நாளைக்கான நடப்பு நிகழ்வுகள் வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.